பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் என் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவே. மாமா 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 மனோ வா வா. என்ன காலேஜில் ஒரே ஃபங்க்ஷனா? கலக்கில் வந்திருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா. எங்க மாமா? அவர் பின்னாடி தான் இருக்காரு. ஓ அப்படியா, சரிக்கா, நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன். மனோ என்னாச்சு? என்ன வந்ததுலேருந்து பதட்டமாகவே பேசிகிட்டு இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் மாமா பார்க்க தான் வந்தேன். நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன். பரவாயில்ல சார், இதில் என்ன இருக்கு? ஐயோ, எதுக்கு சாரிலாம் கேட்குறீங்க? உங்களால என்னோட கல்யாணத்துக்கு வர முடியாத சுச்சுவேஷன், அதனால தானே நீங்கள் வரல. பரவாயில்ல சார், நீங்கள் ஊர்லேருந்து வந்ததும் வீட்டுக்கு வாங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆ ஆ சரிங்க சார். அதுக்குன்னு எத்தனை தடவை சாரி கேட்பீங்க? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நீங்கள் ஊர்லேருந்து வந்ததும் வரணும் வீட்டுக்கு. ஆ மாமா மாமா டேய், இப்போ என்னடா ஆச்சு? நீ பாட்டுக்கு வந்து திடீர்னு கட்டி பிடிச்சிட்டு சிரிக்கிற. யோ மாமா, நான் சிரிக்கலையா, அழுகிறேன். அதை கொஞ்சம் மரியாதையா சொல்லியிருந்திருக்கலாம். சரி விடு. சரி சொல்லுடா, இப்போ என்ன பிரச்சனை? இப்போ எதுக்கு இப்படி அழுகுற? மாமா போச்சு மாமா, போச்சு, எல்லாமே போச்சு. எங்கடா, எங்க பூச்சு? சொல்லு, தட்டி விடுறேன். யோ மாமா, பூச்சு இல்லை மாமா, போச்சு. என்னோட லைஃபே போச்சு மாமா. என்ன லைஃபே போச்சா? டேய், என்னடா வளர்ற? எங்கிருந்தோ வந்து என் லைஃபையே முடிச்சுட்டான் மாமா. அவனை சும்மாவே விடக்கூடாது மாமா. சரிடா, அவனை சும்மா விட மாட்டோம். ஃபர்ஸ்ட் நீ கையெடு. என் மூஞ்ச பார்த்து என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொல்றியா? அப்பா, ரொம்ப நேரம் மூச்சு அடைச்சிருச்சுடா. அதுக்குன்னு இப்படியேடா டைட்டா பிடிப்ப? கொஞ்ச நேரத்துல என் கழுத்தே ரெண்டா வந்துடும் போல இருக்கு. இப்ப சொல்லு, என்னடா பிரச்சனை? யாரால பிரச்சனை? மாமா போச்சு மாமா, என் லைஃபே போச்சு மாமா. எங்கிருந்தோ வந்து என் லைஃப்பை மொத்தத்தையும் முடிச்சுட்டான் மாமா. ஷபா, அது தானடா இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்னடா? அதுக்கப்புறம் என்ன மாமா, அதான் எல்லாமே போயிடுச்சு. மனோஜ், ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன்டா. ரொம்ப கோவப்படுத்தாத. ஒழுங்கா என்ன நடந்ததுன்னு சொல்லுடா. தலையும் இல்லாம வாழும் இல்லாம சொன்னா எனக்கு என்னடா புரியும்? மாமா உங்களுக்கே தெரியும்ல எனக்கு ராதிகாவை பிடிக்கும்னு. ஆ தெரியுமே, உனக்கு தான் அவளை ரொம்ப பிடிக்குமே. எனக்கு எவ்வளோ பிடிக்கும். ஆனால் அவளுக்கு என்னை பிடிக்கவே இல்லை மாமா. டேய், என்னடா சொல்ற? அவளுக்கு உன்னை பிடிக்கலையா? பிடிக்கலனா என்ன அர்த்தம்? நீ போய் அவகிட்ட பேசுனியா? இன்னைக்கு நான் போய் பேசினேன் மாமா. என்ன பேசுனியா? டேய், என்னடா பேசுன? நேற்றே ஃபோன் பண்ணி எனக்கு உன்கிட்ட பேசணும், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்டேன் மாமா. அவளும் சரின்னு சொன்னா. வந்தா, நாங்கள் 2 பேரும் நல்லா பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு. என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னா மாமா. அப்புறம் என்னடா? அதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாளே. கேளு மாமா, முழுசா கேளு. என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாலா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டாளா? நானும் பிடிச்சிருக்குன்னு சொன்னேனா? அதுக்கப்புறம் எதனால் பிடிச்சிருக்குன்னு கேட்டாளா? நானும் சொன்னேன்னா உன் கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. அவளும் என்கிட்ட கேட்டாளா? நானும் சொன்னேன் நீ அழகாக இருக்க, டேலண்டாக இருக்க, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு. சரி, அப்புறம் நான் சொன்னேன் லைஃப் லாங் இப்படியே போகணும், எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொன்னேன். அவளும் அது சொன்னான். சொல்லிட்டு நான் கேட்டேன், லவ் பண்ணுறியான்னு. ஏண்டா, இவ்வளோ நேரம் பேசுனதே நீங்க லவ் பண்ற மாதிரி தானடா.
இதுல தனியா வேற லவ் பண்றியான்னு கேட்டிருக்க. சரி, அதுக்கு அவ பதில் என்ன சொன்னா? ம் என்னதான் கேட்டாலும் சரி, டைரெக்டாக கேட்டால் என்ன பதில் வரணும்னு கேட்குறதுக்காக ஒரு ஆசையிலே கேட்டேன் மாமா, லவ் பண்ணுறியான்னு. அதுக்கு அவள் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? நானும் லவ் பண்றேன்னு சொன்னாளா? ம் அவளும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா மாமா. டேய், இது நல்ல விஷயம் தானே, அதுக்கேண்டா உட்காந்து எழுதிட்டு இருக்க? ஐயோ மாமா, அவ என்ன லவ் பண்ணலையா, வேற யாரையோ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா. என்ன? வேற யாரையும் லவ் பண்றேன்னு சொன்னாளா? டேய், என்னடா சொல்ற? நீ சொல்றத வச்சு பார்த்தாலே தெரியுது அவளுக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்குன்னு. இப்ப சடனா ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற, அவ வேற யாரையோ பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அட போயா, நான் ஆரம்பத்தில் அப்படி தான் நம்பினேன். கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னா பாரு, அதில் போயிடுச்சு என் நெஞ்சு. டேய், அவ கரெக்டா தான் சொல்லியிருக்கா. நீ தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு குழம்பிட்டு இருக்க. மாமா இல்லை மாமா, தெளிவாக சொல்கிறா மாமா. எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்க கூட லைஃப் லாங் போகணும். இப்போதைக்கு இதை வீட்டில் சொல்லிடாதீங்க, என் அக்கா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, நான் பொறுமையாக சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இனி என்ன மாமா பண்ண சொல்கிற? என் லைஃபே போச்சு மாமா. எங்கேருந்தோ வந்து என் லைஃபே கெடுத்துட்டான் மாமா. அவனை சும்மா விடக்கூடாது மாமா. டேய், பொறுமையா இருடா, கத்தாத. என்ன மாமா, என் லைஃப் போனதும் உனக்கு கத்துற மாதிரி இருக்கா? டேய், நான் அப்படி சொல்லலடா. எனக்கு தெரிஞ்சு நீ தான் தப்பா எடுத்துட்டு இருக்க. அவ தெளிவா சொல்லியிருக்கா உன்னை பிடிச்சிருக்குன்னு. ஆனா நீ ஏதோ குழம்பிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. மாமா, நேரில் பேசினது நான் மாமா. அங்கே பேசினதை உன்கிட்ட வந்து சொன்னா நீ அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத மாமா. போச்சு மாமா, எல்லாமே போச்சு. டேய், நீ இப்போ கொஞ்சம் குழப்பத்துல இருக்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. பொறுமையா அவ என்ன பேசினான்னு நீ யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடு, சரியா? மாமா, முடிவு என்ன மாமா முடிவு எடுக்கிறது? நான் அவனை சும்மா விட மாட்டேன் மாமா. எப்படியாவது அவங்க ரெண்டு பேரோட லவ்வையும் பிரித்து அவளை என்ன லவ் பண்ணி வைக்காம விடவே மாட்டேன் மாமா. நீங்கள் வேணா பார்த்துட்டு இருங்க. டேய், பைத்தியமாடா நீ? பைத்தியம் மாரி பண்ணிட்டு இருக்காத. அவ என்ன பேசுனாங்கிற தெளிவு கூட இல்லாம நீயா உனக்கு கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காத. மாமா, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணல, நான் உன்னை தேடி வந்தேன் பாரு. நான் போகிறேன் மாமா, நான் போகிறேன். டேய், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லவே இல்லைடா. நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்றேன். இல்லை மாமா, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணல. நான் போகிறேன். எங்கடா போற? ஆ, எனக்குன்னு இடமா இல்லை, நான் எங்கேயோ போவேன். மனோஜ், லூசு மாரி வளராத. எங்க போற? நான் நம்மளோட ஸ்பெஷல் ஹவுஸ்க்கு போகிறேன். போ, நான் தனியாக இருக்கணும். சரி, நீ பார்த்து போ. நான் அர்ஜுன்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டான், அவனுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு. இந்த ஒரு ஹெல்ப்பாவது பண்ணுறியே, நான் போகிறேன். இவன் சொல்றதுலயே தெரியுது நல்லா அந்த பொண்ணுக்கு இவனை எவ்வளவோ பிடிச்சிருக்குன்னு. அந்த பொண்ணு தெளிவாக தான் இருக்கு. இவன் தான் அந்த பொண்ணு பேசினதை இவனா ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதோ உளறிட்டு போறான். இவனா கற்பனையில எதுவும் சொதப்பாம இருந்தா சரி. சரி, இன்னைக்கு ஒரு நாள் போகட்டும். நாளைக்கு போய் அவன் கிட்ட பேசிக்கலாம். எங்க எங்க காணோம்? என்ன காணும்? மனு வீட்டுக்கு வந்தாரே. அவன் கிளம்பிட்டான். என்ன, அதுக்குள்ளேவா? ஒரு காஃபி போட்டுட்டு வரதுக்குள்ளேவா கிளம்பிட்டான்? சரி, எதுக்கு வந்தான்? வரும்போதே ரொம்ப பதட்டமாக இருந்தான். என்னன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, நான் மாமா பார்க்க வந்தேன்னு சொன்னான். என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் சும்மா என்ன பார்க்க வந்திருக்கான். ஓ அப்படியா? சரி, நான் வந்துட்டானே காஃபி வேற போட்டுட்டு வந்தேன். ஆனால் அவன் அதுக்குள்ளே கிளம்பிட்டான். போகும்போது கூட சொல்லாமக்குள்ளாம் போயிட்டான். அவனுக்கு ஏதோ ஒரு வேலை வந்துச்சு. நார்மலாக பேச வந்தான், பேசிட்டே இருக்குள்ள ஃபோன் வந்துச்சா, அதான் அவன் கிளம்பிட்டான். சரி சரி சரி, காஃபி தான் போட்டுட்டல, அது இப்போ என்ன வேஸ்ட் பண்ண போறியா என்ன? குடு, எனக்கே ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி தான் இருக்கு. நானே உன்கிட்ட காஃபி கேட்கலான்னு நினச்சேன், நீயே போட்டுட்டு வந்துட்ட. ஓ அப்படியா? சரி ஓகே, நான் இதை இங்கே வைக்கிறேன், அப்புறமா எடுத்து குடிங்க. ஓகே. வந்தா பேகை தூக்கி போட்டா, உட்காந்தா, சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இப்படியே 1 மணி நேரமாக இருக்கா.
என்னன்னு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா. இப்போ நான் மைண்ட் வாய்ஸில் கூட பேசலை, சத்தமாக தான் பேசுகிறேன். அது அவளுக்கு நல்லாவே கேட்குது. இருந்தாலும் ஒரு பார்வை பார்க்குறாளா? இல்லை, சிரிச்சிட்டே இருக்கா. அடியே, இங்கே ஒருத்தி 1 மணி நேரமாக கத்திட்டு இருக்க, எந்த பதிலும் சொல்லாமல் சிரிச்சிட்டே இருக்க. இது என்ன சிரிப்பு? ஏய், உன்னை தாண்டி கேட்குறேன். அப்படி என்ன தாண்டி ஆச்சு? எதுக்குடி பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க? ஒரு வேளை நீ சொல்லிட்டு போன மாதிரி என்ன காஃபி ஷாப் கார்னரில் கிஸ்ஸு தானா? என்ன, நான் சொன்னதும் ஃபேஸ் மாறிடுச்சு. நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா என்ன? ஏய், நீ சொல்லிட்டு போனதை தாண்டி நான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஒன்றுமே நடக்கல. அப்பா, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் வாயே திறக்கிற. சரி, அங்கே என்னதான் நடந்துச்சு? என்னடா இது, கேட்டதும் திரும்பி பல்ப் எரியுது. அனு, அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? சொல்லுடி. அதை கேட்க தானே 1 மணி நேரமும் உன் பக்கத்திலே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு, அங்கே என்னதான் நடந்துச்சு? எனக்கு முன்னாடியே அவர் வந்துட்டாரா? நான் கொஞ்சம் லேட்டாக தான் போனேனா எனக்கு பிடிச்ச காஃபியே ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசினம்மா நார்மலாக. அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட கேட்டார், உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு. ஆ, அப்புறம் நீ என்ன சொன்ன? எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி நானும் கேட்டேனா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு. அவரும் எனக்கும் உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. எதனால் என்ன பிடிச்சிருக்குன்னு நான் கேட்டேனா? இப்போ இந்த இடத்துல இந்த கேள்வி ரொம்ப அவசியமாடி. அதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டார்ல. அது எப்படி அனு, என்னை எப்படி பிடிச்சதுன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஆரம்பத்தில் நாங்கள் 2 பேரும் சண்டை தானே போட்டுட்டு இருந்தோம். திடீர்னு பிடிச்சிருக்குன்னு சொன்னா அதான் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. சரி சரி சரி, சொல்லு. அப்புறம் அதான் அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப டேலண்டாக இருக்க, ரொம்ப கேரிங்காக இருக்க அப்படின்னு நிறைய சொன்னார். அதனால எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, லைஃப் லாங் இப்படியே இருக்கணும்னு தோணுதுன்னு சொன்னார். பாரா, ஒட்டகம் சிவங்கிக்கு டயலாக்லாம் பயங்கரமாக வருது. அப்புறம் அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் சிரித்தேன். அப்புறம் அவர் கேட்டார், என்ன உனக்கு எதனால் பிடிச்சதுன்னு. நான் சொன்னேன், ஆரம்பத்தில் உங்களை நான் தப்பாக தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட பழகினதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்கள் கேரக்டரு. அதான் எனக்குமே லைஃப் லாங் இப்படியே உங்கள் கூட இருக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு நான் சொன்னேன். இவ்வளோ நடந்திருக்கா? மேலே அப்புறம் அவர் டைரெக்டாக ஒன்று கேட்டார் தெரியுமா? என்ன, ஓடி போகலாமான்னு கேட்டாரா? அது இல்லை அனு, நீ லவ் பண்ணுறியான்னு கேட்டார். பரவாயில்லையே, டைரெக்டாக கேட்டுட்டாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் சொன்னேன், இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, நீங்கள் கேட்டதாக தான் நான் சொல்கிறேன். நான் லவ் பண்ணுறேன். ஆனால் இது யார்கிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாது, முக்கியமாக என் அக்கா கிட்டே சொல்லக்கூடாது. என்னோட ட்ரீமில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ நான் வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னேன். இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் ஓகே தான், ஆனால் இந்த கடைசியில் பேசினது எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கே. எங்கேயும் இடிக்கலடி. சரி, அப்புறம் என்னாச்சு? நான் அப்படி சொன்னதுமே அவரோட ஃபேஸ் ரொம்ப டல் ஆயிடுச்சு தெரியுமா? இப்போ நம்ம சொல்ல வேணான்னு சொன்னதும் அவர் கொஞ்சம் சோகமாயிட்டார். நான் அதை கவனித்தேன். இருந்தாலும் உடனே பண்ண முடியாதுல்ல, அதனால் அப்படியே நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு மட்டும் சொன்னேன். அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க. வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போனாரா? இல்லைண்ணு, வெளியில் எங்கேயும் கூட்டிகிட்டு போகலை. நான் கூட எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போவாருன்னு நினச்சேன். ஆனால் அவருக்கு ஏதோ வேலையாம். அந்த வேலையை விட்டுட்டு தான் சரி உன்கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னார். அதனால் என்னை அப்படியே இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அவர் அப்படியே கிளம்பிட்டார். அப்போ காஃபி ஷாப், கார்னர், கிஸ்ஸு, சரித்திரம் எல்லாம் புஸ்ஸு தானா? ஆமானு, நான் ரொம்ப ஆசையாக போனேன் தெரியுமா? ஆனால் ஒரு டச்சிங் கூட இல்லடி. அது மட்டும்தான் லைட்டாக கஷ்டமாக இருக்கு. சரி விடுடி, இன்னைக்கு ஒரு நாளாக மீட் பண்ண போகிறீங்க, இனிமேல் மீட் பண்ணிட்டு தானே ஆகணும். அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் நீ பேசினதில் எனக்கு ஒரு சில இடம் இடிக்குதுடி. என்ன இடிக்குது? ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்க. ஆமாம், நீ ஆரம்பத்தில் சொன்னதெல்லாம் எனக்கு கரெக்டாக பட்டுச்சு. அவர் பேசினது 100% கரெக்டாக எனக்கு தோணுது. ஆனால் நீ அவர் கேட்ட கேள்விக்கும் நீ சொன்ன பதிலுக்கும் அவர் ஆப்போசிட்டில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதெல்லாம் இல்லை, நாங்கள் நல்லா தான் பேசணும், தெளிவாக ஓப்பனாக பேசணும். பேசிட்டு என்னை இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அவர் கிளம்பிட்டாரு.
இன்னொரு நாள் கண்டிப்பாக என்னை வெளில கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் கேட்ட கேள்விக்கு நான் எப்படி தப்பாக பதில் சொல்லுவேன்? அது எனக்கு சரியாக தெரியல. நீ அங்கே சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல தப்பாக போயிருக்கு. அதான் சரி விடு. எதுக்கு தேவையில்லாமல் உன்னை குழப்பிக்கிட்டு? சரி சரி, இதெல்லாம் விடு, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். நான் குக் பண்ணிட்டு இருந்தேன், நீ வந்ததும் அப்படியே இங்கே வந்து உக்காந்துக்கிட்டேன். ஏனு இன்னைக்கு என்ன சமையல்? சப்பாத்தியும் எக் கிரேவியும் பண்ணலான் இருக்கேன். ஆனால் அனு, என் மனசுக்குள்ளே லைட்டாக கவலை இருந்தாலும் உன்னோட சமையலுக்கு நான் அடிமை. எங்கள் அம்மா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்க மாட்டாங்கடி. உன்னோட சமையல் இருக்கே, நீ மட்டும் ஆம்பளையாக பிறந்திருந்த நான் உன்னை தாண்டி கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். அப்போ அந்த ஒட்டகம் ஜீவிங்க கதை என்ன ஆகிறது? அவரையும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏண்டி, அவனுக்கு இங்கே ஒன்று வச்சு மேய்க்கவே கஷ்டமாக இருக்கு, இவளுக்கு 2 வேணுமா? போடி போ, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. ஏம்மா, ரொம்ப பல்ல கட்டாத, பயமாக இருக்கு. கொஞ்ச நாளைக்கு உன்கிட்டேருந்து நான் தள்ளியே இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிற? பொண்ணுங்களோ பசங்களோ ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இருக்கிற இடத்துல எப்போ வேணால் கூட இருக்கலாம், என்ன வேணால் பேசலாம். ஆனால் ஃப்ரெண்டுங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கேன், கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கணும். இல்லைனா அவங்கள பைத்தியமாக ஆக்குறாங்கன்னு பேரில் நம்மளையும் சேர்த்து பைத்தியமாக ஆக்கிடுவானுவோம். அதனால் நான் கொஞ்சம் தள்ளியே இருக்கமா, எனக்கு இந்த இது செட் ஆகாது. அனு, என்ன அனு இப்படி சொல்கிற? நல்லா தெளிவாக சொல்கிறேன். லவ் பண்ணுறவங்கள்ட்ட மட்டும் சேரவே கூடாது. அப்படி சேர்ந்தோம் அவங்களும் பைத்தியமாயிடுவாங்க, நம்மளையும் பைத்தியமாக்கிடுவாங்க. அதனால் நீ என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. சி போனு, வர வர நீ ரொம்ப காமெடி பண்ணுற. நான் காமெடி பண்ணலடி, சீரியஸாக சொல்கிறேன். அட போனு, உன்னோட ஹியூமர் சென்ஸுக்கு அளவே இல்லை. நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். நீ சப்பாத்தியும் எக் கிரேவியும் பண்ணிகிட்டே இரு. நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அம்மா தாயே, நீ எதுவுமே எனக்கு பண்ண வேண்டாம், அதுவே எனக்கு பெரிய ஹெல்ப் தான். ஒழுங்காக ரூமுக்கு போயிடு. டேய், அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் தான் சொல்றேன் இல்லடா, அப்புறம் என்ன? அதுக்குன்னு இப்படியா? அவனுக்கு என்னதான் பிரச்சனை? ஏய், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லடா. அவன் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்திருக்கான், அவன் தனியாக அங்கே என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறான். இதில் என்ன இருக்கு? அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியதானே? வீட்டில் இல்லாத இடமா? இங்கேயே வந்து என்ஜாய் பண்ணலாம். டேய், என்ன நம்மளும் அந்த ஏஜ்லேருந்து தான் வந்திருக்கோம். அதுக்கு என்ன அதுக்கு? நம்ம அந்த ஏஜில் பண்ணதெல்லாம் தப்பு இல்லையா? இப்போ அவன் பண்ணுறது தான் தப்பா? வயசு பையன் அப்படிதான் இருப்பான். சும்மா அவனை இறுக்கி பிடிச்சிட்டே இருக்கணும்னு நினைக்காத. ஃப்ரீயாக விடு. அவன் ஃப்ரெண்டு கூட தானே இருக்கான், அதுவும் வேற எங்கேயாவது தான் இருக்கான். நம்ம வீட்டில் தான் இருக்கான். அது வீடு கிடையாது. சரி ஓகே, ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து அங்கே ஜாலியாக இருக்கிறதுக்காக நம்ம தனியாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாரி வாங்கி வச்சுருக்கோம். அவன் அங்கே தானே இருக்கான், வேற எங்கே இருக்கான்? அதுவும் அவன் ஃப்ரெண்டு கூட தான் இருக்கான். நீ ஒன்றும் பயப்படாத, அவன் காலைல வந்துடுவான். கிரண், வர வர நீ ரொம்ப அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற. அதனால தான் அவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். டேய், நான் தான் சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன? நான் சொன்னால் உனக்கு கேட்க மாட்டியா? சரி சரி, என்ன திடீர்னு அங்கே போயிருக்கான், அதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நான் தான் சொல்கிறேன்ல, அவன் இங்கே தாண்டா வந்தா ஈவினிங்கு வந்து பேசினான். அப்புறம் உடனே அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி நான் வீட்டுக்கு வரேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னான். அவனுக்கு இங்கே ஏதோ வேலை இருக்கும் போல இருக்கு, அதுக்காக வந்தான். அப்படியே மீட் பண்ணுறாங்க. சரி, அப்படியே தனியாக ஃப்ரீயாக ஜாலியாக பேசிகிட்டே இருக்கணும்னு அவன் அங்கே போயிட்டான். என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான், வீட்டில் சொல்லிடுன்னு. சரிடா போதும், ரொம்ப ஓவராக சப்போர்ட் பண்ணாத. அவனுக்கு ஃபோன் பண்ணி காலையிலலாம் வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லு. டேய், அவன் எங்கடா இருக்கான்? அவன் ஃப்ரெண்டு கூட தானே இருக்கான், அதெல்லாம் அவன் பொறுமையாக வருவான். என்னமோ பண்ணுங்கடா, போங்க. சரி, நீ வீட்டில் அம்மா கிட்ட சொல்லிடு, அவன் இங்கே தான் இருக்கான், ஃப்ரெண்டு கூட இருக்கான்னு மட்டும் சொல்லு. வேற எதுவும் சொல்லி வைக்காத. வேற என்ன சொல்ல? அதானே, இதில் சொல்கிறதுக்கு வேற என்ன இருக்குது? சரி சரி, நான் வீட்டில் சொல்லிடுறேன். சரி ஓகே, பாய். ஏங்க இப்போ எதுக்கு இவ்வளோ கோபமாக பேசிட்டு இருக்கீங்க? பின்ன இவன் பண்ணுறதெல்லாம் சரியா இருக்கா? யார் பண்ணுறதெல்லாம்? ஏய் பாத்தியா, நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்ததை நீ கேட்டுட்டு தான் இருந்த. கேட்டுக்கிட்டே திரும்பி கேட்குற பத்தியா? நான் அப்படி தான் கேட்பேன். நீங்கள் சொல்லுங்கள், யார் பண்ணுறது சரியில்லை? வேற யாரு? மனோஜ் தான். ஏன், மனோ என்ன பண்ணா? இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டானா, கெஸ்ட் ஹவுஸ்லேயே இருக்கிறானா. எதுக்கு அங்கே இருக்கணும்? அவர் ஒன்றும் தனியாலாம் இல்லையே, அவர் ஃப்ரெண்டு ராகுல் கூட தானே இருக்காரு, அப்புறம் என்ன? ஏய், அவன் அங்கே இருக்கான்னு தான் சொன்னேன். அவன் ஃப்ரெண்டு கூட இருக்கான், அதுவும் ராகுல் கூட தான் இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்?
ஓ, அப்போ உனக்கு அவன் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். கிடையவே கிடையாது. மனோ எனக்கு கால் பண்ணவே இல்லை. அப்புறம் அப்புறம் எப்படி தெரியும் அவன் ஃப்ரெண்டு ராகுல் கூட தான் இருக்கான்னு? என் மக்கு புருஷா, நான் இங்கே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். மனோ ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு இங்கேருந்தும் கிளம்பல, அங்கேருந்து என் ஃப்ரெண்டுன்னு கூட்டிகிட்டு வரல வீட்டுக்கு. அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்டுன்னா யார்? ராகுல் தானே. அப்போ கண்டிப்பாக ராகுலாக தான் இருக்கும். ஓ, அப்படி. ம், இதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான் கொஞ்சம் ஓவர். நான் என்ன மக்கு புருஷனாடி? பின்ன இது கூட தெரியல, தம்பியை பற்றி கூட தெரியாமல் இருக்கீங்க. ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியும். அதான் பார்த்தனே. ஏய், என்னடி ஓவரா பேசுகிற? உண்மையை சொன்னால் ஓவராக பேசுகிறேன்னு அர்த்தமா? இருடி, என் புள்ள வெளில வரட்டும், அவனை வச்சு உன்னை பழி வாங்குறேன். பார்க்கலாம் பார்க்கலாம், லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து படுங்க. வர வர ரொம்ப ஓவரா தாண்டி பேசிட்டு இருக்க. பார்த்துக்கிறேன். காலையில் பார்த்துக்கலாம். வாழ்க்கைய தேடி நானும் போறேன், காந்தல பாடும் பாட்டுக்காரன், பூரையில் பாடுற சூடாவ கலந்து பாட போற. டே மனோஜ், உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சேடா. உன்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாடா. எவனே உன்னை பெத்தோம் பெத்தோம் பெத்தோம். பாடக்கூடாது பாடக்கூடாது. என் மாமா நல்லவர், ஆனால் நீ கெட்டவ. ஏய், யாரா அது பெல்ல அடிச்சுக்கிட்டே இருக்கிறது? ஏய், வரேன் வரேன் வரேன்னு சொல்லிட்டல, வருவேன். பெல் அடிக்காத, வரேன். ஆ மச்சான், நீயா? நான் கஷ்டத்தில் இருக்கேன்னு நீயா என்னை தேடி வந்துட்டியடா. என் மச்சான்டா, எனக்கு யாரும் வேணாண்டா, எனக்கு நீ போதும்டா. டேய், என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டியா? ரொம்ப உளர்ற. இல்லை 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 மச்சான், நான் உளரல, தெளிவாக பேசுகிறேன். சரி சரி, தெளிவாக பேசலாம், வா உள்ள வா. பாத்தியா, நீ எனக்காக அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்க, ஆனால் நான் உன்னை வெளியிலே நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ பெரிய பாவி மச்சான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி வா. நீ வா வா, வந்து உட்காருங்க. உட்காரு மச்சான், பக்கத்தில் உட்காரு. டேய், இவ்வளோ மாட சாப்பிட்ருக்க? மனசுக்குள்ள வலிக்குது மச்சான். இதெல்லாம் பத்தலை. எவ்வளோ சாப்பிட்டாலும் வலி மட்டும் மறையவே மாட்டேங்குது. வலி மறையாதுடா, நீ மறைஞ்சிருவ பைத்தியக்காரா. அதுக்குன்னு இவ்வளோ சாப்பிடுவியா? நான் பைத்தியம்தான் மச்சான், நான் பைத்தியம்தான். இத்தனை நாளா பிடிச்சிருக்குன்னு நினச்சி ஏமாந்துட்டு இருந்த பைத்தியக்காரன் மச்சான். டே மனோஜ், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். கிரண் மாமா ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னாருடா. சொல்லும்போதே புரியுது, நீ தான் எங்கேயோ தப்பாக எடுத்துக்கிட்ட. டேய், நான் தப்பாக எடுத்துக்கிட்டேனா? உன் ஃப்ரெண்டு பொய் சொல்வானாடா? நீங்களாம் நான் சொன்னதை கேட்டீங்கடா. நான் நேரில் பேசினதை கேட்டேன்டா. எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தாண்டா தப்பாக எடுத்துட்டு இருக்கீங்க. உனக்கு இந்த நிலைமையில சொன்னால் புரியாது. காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். காலையில் சொல்லி புரிய வச்சாதான். மச்சான், நீயும் சும்மா உட்காந்துருக்க, சாப்பிடு. உனக்கு இல்லாதா, நீ சாப்பிடு. எனக்கெல்லாம் எதுவும் வேணாம். அப்போ நான் சொன்ன கேட்க மாட்டியா? உனக்கு நான் முக்கியம் இல்லையா? நான் யாருக்கும் வேண்டாமா? டேய், நான் அப்படி சொல்லலடா. எனக்கு இப்போ வேண்டாம். நான் சொன்னதுதான் உண்மை. என்னை யாருக்கும் வேண்டாம். நீயே சொல்லிட்ட பத்தியா, உனக்கு நான் வேண்டாம். எப்பா சாமி, இப்போ என்னடா? சாப்பிட்ணும் அவ்வளோதானே, ஆனால் ஒரு தடவை தான். ஒரு தடவை எனக்காக மச்சான், உன் ஃப்ரெண்டுக்காக, என் வலியை மறைக்கிறதுக்காக ஒரே ஒரு தடவை. சரிடா, சாப்பிட்றேன் இரு. அப்படிதான் மச்சான், வா மச்சான், வா மச்சான். பா, சொல்லுடா, இப்போ சொல்லுடா.
நான் என்னத்தான் மச்சான் சொல்கிறது, என்னை அவளுக்கு பிடிக்கலையா மச்சான். அவனை அவனை சும்மா விடக்கூடாது மச்சான். அடி மச்சான், அவனை அடி மச்சான். டேய், யாரா அவன்? யாரா என் மச்சான் கிட்ட வந்துட்டு? எவன்டா அவன்? மச்சான், யார் அடிக்கணும்? அவனுதான் மச்சான், அவனுதான். அடி அவனை விட்டாத மச்சான், அவனை அடி மச்சான், அடி மச்சான். டேய், யாரா அவன்? என் மச்சான் கிட்டே வா, இந்தா குத்து, வாங்கு வாங்கு, அடி, போடு போடு. அப்படித்தான் மச்சான், அடி மச்சான். அவனை சும்மா விடக்கூடாது மச்சான். என் லைன்லேயே கிராஸ் பண்ணிட்டான் மச்சான். டா, என் மச்சான் லைன்லேயே கிராஸ் பண்ணுவியா? ஓரமா ஒதுங்கி போகிறத விட்டுட்டு லைனில் கிராஸ் வேற பண்ணுறியா நீ? வாங்கிக்கோடா, வாங்கிக்கோடா. என் மச்சான், யார் அது லைனில் கிராஸ் பண்ணது? அவன்தான் மச்சான், அவன்தான் கிராஸ் பண்ணுறான். அவன் மச்சான், நம்ம சும்மா விடக்கூடாது மச்சான், சும்மாவே விடக்கூடாது. நம்ம சும்மாவே விடக்கூடாதுடா, ஏதாவது பண்ணி ஆகணும். யாரடா பண்ணி ஆகணும்? அதான் மச்சான், அவனைதான் மச்சான். அவனை சும்மா விடக்கூடாது மச்சான். சும்மா விடக்கூடாது, சும்மாவே விடக்கூடாது. என் மச்சானையே கஷ்டப்படுத்திட்டான், அவனை சும்மாவே விடக்கூடாது மச்சான். அவன் யாருன்னு மட்டும் சொல்லு. ஏண்டா, இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்போ திரும்ப யாருன்னு கேட்குறேன். அவன் தான்டா. டேய், நீ தானா? டேய் மச்சான், பிளான் போடுறோம். நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படியாவது அந்த லவ்வை பிரித்து நடுவில் நான் பூந்துருவேன் மச்சான். என் முட்டைக்கண்ணி எனக்கு மட்டும்தான், யாருக்கும் தரமாட்டேன் மச்சான். நான் யாருக்கும் தரமாட்டேன். பிரிக்கிறோம். அவன் லவ்வை பிரித்து உன்னை சேர்த்து வைக்கிறேன். உன் முட்டைக்கண்ணி உனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லை. நான் இருக்கேன், நீ கவலையே படாத. ஆனால் மச்சான், யாரை லவ் பண்ணுறா? டேய், அவனை தாண்டா லவ் பண்ணுறா. யாரடா? இவ்வளோ தூரம் சோகமாக சொல்லிட்டு இருக்கேன், நீ திரும்பவும் யாருன்னு கேட்குற. அப்போ நீ எனக்கு சப்போர்ட் பண்ணல, நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற. என்னடா, அவன் பக்கம் நீ சாஞ்சிட்டியா? இந்த ஃப்ரெண்டு முக்கியம் இல்லைல்ல உனக்கு? ஏய், எனக்கு எவனும் முக்கியம் இல்லை, எனக்கு நீ தாண்டா வேணும். அது எவனாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ கவலையப்படாத. தூக்குறோம், பிரிக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம். ஓகே? கரெக்டு மச்சான். தூக்குறோம், பிரிக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம். என் முட்டைக்கண்ணி எனக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே இல்லை. ஆமாம், முட்டைக்கண்ணி உனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. மச்சான், நான் முட்டைக்கண்ணின்னு சொல்லுவேன், நீ சொல்லக்கூடாது. அவன் உன் சிஸ்டர் இல்லையா? தப்பு. முட்டைக்கண்ணின்னு சொல்லக்கூடாது. என் சிஸ்டர். நீ கவலையப்படாத மச்சான். என் சிஸ்டரை நான் தூக்கிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வா மச்சான். கண்டிப்பாக நீ பண்ணுவோம் மச்சான். உன் சிஸ்டரை தூக்கிட்டு வந்து கோயிலில் வச்சு நம்ம தாலி கட்டுறோம். நான் தாலி கட்டுறேன். சரியா மச்சான்? சரிதான் மச்சான், நீ கவலைப்படாத. அம்பு பார்த்துக்கலாம். நாளைக்கு தூக்குறோம், கோயிலில் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஓகே மச்சான். மச்சான், என் முட்டைக்கண்ணி தான் கால் பண்ணுறா. மச்சான், அவள் கால் பண்ணுறாடா. ஐயோ, இப்போ நான் குடிச்சிருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருமே. இப்போ நான் என்ன பண்ணுறது? ரிலாக்ஸ் மச்சான், நான் சொல்கிற மாதிரியே பண்ணு. அப்போ தான் நீ குடிச்சிருக்கன்னு கண்டே பிடிக்க மாட்டாது. ஓகே மச்சான், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். தேங்க்யூ மச்சான். இப்போ நீ என்ன பண்ணுற தெரியுமா? பக்கத்தில் இருக்க துணி எடுத்து மூஞ்ச தொடச்சிட்டியா? தொடச்சிட்ட மச்சான். அப்புறம் தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு பாரு. தலையெல்லாம் நல்லா சீவு, இல்லைன்னா கண்டுபிடிச்சிரும். தலையெல்லாம் நல்லா சீவிட்டியா? பண்ணிட்டேன் மச்சான். அப்புறம் இப்போ கரெக்டாக இருக்கு மச்சான். எங்கே நீ ஊது, ஸ்மெல்லு வருதான்னு பார்ப்போம். ஊ
மச்சான் நான் அப்படி சொல்லலடா. ஒன்று ஊதுடா, ஸ்மெல்லு வருதான்னு பார்க்கறதில்ல, அப்புறம் ஸ்மெல்லை வச்சு மாட்டிக்கிட்டினா. ஆமாம் ஆமாம். மச்சான் ஸ்மெல்லு வருதாடா? மச்சான் ஸ்மெல்லே வரலடா, கரெக்டாக இருக்க. இப்போ பேசு, உன்னை கண்டே பிடிக்க முடியாது. என் மச்சான்டா, என் காதலுக்காக நீ என்னென்ன பண்ணுற மச்சான்? நீ கவலையப்படாத, பீச் ஓரமாக உனக்கு ஒரு சிலை வைக்கிறேன். வைக்கலாம் மச்சான், ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்து பேசு. ஆமாம்ல, ஃபோன் எடுத்து பேசணும். ஹலோ மச்சான் ஹலோ சொல்கிறடா, இப்போ என்ன பண்ணுறது? நீ ஹலோ சொல்லு. ஹலோ. வேலையாக இருந்தீங்களா? நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லைன்னு சொல்லு. இல்லை, நான் வேலையெல்லாம் இல்லையே, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். என்ன ஒரு மாதிரி பேசுகிறீங்க? டே நார்மலாக பேச. இல்லையே, நான் நல்லா தான் பேசுகிறேன். தண்ணி குடிச்சேனா, தண்ணி ஒத்துக்கல, சரியில்லை, அதான். ஒத்துக்கலன்னா அப்புறம் எதுக்கு அதை சாப்பிட்றீங்க? இல்லை இனிமே நான் சாப்பிட மாட்டேன். நீ சொல்லிட்டல, நான் இனிமே சாப்பிட மாட்டேன். இல்லை, பேசிட்டு போனதோட சரி, நீங்கள் ஒரு ஃபோன் கூட பண்ணலையா? அதான் நான் ஃபோன் பண்ணேன். சாப்பிட்டீங்களா? அது ஒரு வேலையாக இருந்தேன்னா, அதான் நான் இப்போ உனக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன், நீயே ஃபோன் பண்ணிட்ட. நானா சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா மச்சான்? ம் நான் சாப்பிட்டேன். ஆமாம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மச்சான் என்னடா சொல்கிறது? நான் ஒன்றை தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லு. என்ன கேட்டால் பதில் உடனே வர மாட்டேங்குது, ரொம்ப பிஸியோ? நான் வேணா நாளைக்கு கால் பண்ணட்டுமா? இல்லை நான் சும்மா தான் இருக்கேன். நீ என்ன கேட்ட? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் ஒன்றை தான் நினச்சிட்டு இருக்கேன். என்னையா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீ எப்படி இவ்வளோ அழகாக இருக்க, உன் வாய்ஸும் இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குல்ல, அதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது எங்கள் அப்பா அம்மா கிட்ட தான் கேட்கணும். ஆமாம்ல, அது மாமா கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் தான் கேட்கணும் இல்லை? ம் ஆமாம். சரி ஓகே, ரொம்ப நேரம் வேலை பார்க்காதீங்க, சீக்கிரமாக தூங்குங்க. நான் நாளைக்கு கால் பண்ணுறேன். நீ சொல்லிட்டல, நான் ஃபோனை வச்ச உடனே நான் தூங்கிடுவேன். நான் என்ன சொன்னாலும் கேட்பீங்களா? நீ என்ன சொன்னாலும் கேட்பேன். சரி சீக்கிரமாக தூங்குங்க, நான் காலைல ஃபோன் பண்ணுறேன். ஏய், ஐ லவ் யூ சொல்லுடா, ஐ லவ் யூ சொல்லு. என்னை அடிக்க மாட்டான்ல? அடிக்க மாட்டா, நீ சொல்லு, தைரியமாக சொல்லு, நான் இருக்கேன். என்ன ஏதாவது சொல்லணுமா? ம் அப்போ சொல்லு. ஐ லவ் யூ மச்சான். என்னடா பதிலே சொல்லல? ஐ லவ் யூ டூ. போய் சீக்கிரமாக தூங்கு. ஐ லவ் யூ 3. நானும் சீக்கிரமாக போய் தூங்குறேன். நண்பா அழுவுற கஷ்டமா இருக்கு, ஒன்ன தவிர எனக்கு ஒன்றும் இல்லை, ஒன்ன சுட்டவன் உருப்பட மாட்டான், உனக்கு எது நான் வந்து சொல்ல. மச்சான் இது ஆனந்த கண்ணீரா, ஆனந்தம் பாடும் மனமூசையில் ஊஞ்சலாடும். மச்சான் அது இல்லடா, அப்புறம் சொல்லிட்டாலே அவ காதல, சொல்லும்போதே சுகந்தாங்கல, இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமும் நெஞ்சு கேட்கல. நானும் தான். ஆனா மச்சான், அவனை என்னடா பண்றது? மச்சான் அவனை அடிட்டான், அவனை சும்மா விடக்கூடாதுடா, அடிடான் அவனை. நாளைக்கு இரவு பிரிக்கிறோம்,
நீ உன் தங்கச்சி எனக்கு கூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற நான் மச்சான். ஆமாம் மச்சான், நாளைக்கு பொழுது விடையிட்டோம். இந்த ராகுல் யாருன்னு நீ பாப்ப. ம் பாப்ப. ஐ ஆம் வெயிட்டிங். ஐ ஆம் ஆல்சோ வெயிட்டிங். குட் நைட். மச்சான் மச்சான், என்னடா சாஞ்சு புட்ட? ஓகே, குட் நைட்.